This video sponsored by MyMode. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். எட்டி கூட பார்க்காத சர்வதேச விமான நிறுவனங்கள் பாகிஸ்தானுக்கு பல கோடி நஷ்டம். விழுந்தது மற்றொரு அடி. காஷ்மீரின் பால்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் இடையே பதற்றம் அதிகரித்து வருகிறது. இதற்கு இந்தியா எப்பொழுது வேண்டுமானாலும் பதிலடி தரும் என சொல்லப்படும் நிலையில் திடீரென பல முக்கிய சர்வதேச விமான நிறுவனங்கள் இப்பொழுது பாகிஸ்தான் விண்வெளியை பயன்படுத்துவதையே தவிர்த்துவிட்டது. அதுவும் கூட நீண்ட கால நோக்கில் பாகிஸ்தானுக்கு பெரிய அடியை கொடுக்கும். பால்காம் தாக்குதலை தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் இடையே பதற்றம் அதிகரித்து வருகிறது. தொடர்ச்சியாக இரு நாடுகளுக்கும் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. தாக்குதல் நடந்த சம்பவத்திலேயே பாகிஸ்தான் வான்வெளியை இந்திய விமானங்கள் பயன்படுத்தக்கூடாது என அந்நாடு அறிவித்திருந்தது. தொடர்ந்து கடந்த வாரம் பாகிஸ்தான் விமானங்களும் இந்திய வான்வெளியில் பறக்க அனுமதி இல்லை என அறிவிக்கப்பட்டது. அதற்கிடையே இப்பொழுது இந்திய விமானங்கள் மட்டுமின்றி பல்வேறு சர்வதேச விமானமும் கூட பாகிஸ்தான் வான்வெளியை தவிர்த்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளன. குறிப்பாக ஏர் பிரான்சஸ், பிரிட்டன் ஏர்வேஸ், ஐக்கிய அமீரகம் மற்றும் ஜெர்மனியின் லுதார்சா ஆகியவையும் கூட பாகிஸ்தான் வான்வெளியை பயன்படுத்துவதை தவிர்த்து வருகிறது. பால்காம் தாக்குதலுக்கு பிறகு இரு நாடுகளுக்கும் இடையே பதற்றம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இந்தியா எப்பொழுது வேண்டுமானாலும் பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுக்கும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் இப்பொழுது சர்வதேச விமான நிறுவனங்களும் பாகிஸ்தான் வான்வெளியை பயன்படுத்துவதை நிறுத்த தொடங்கிவிட்டன. இப்பொழுது டேட்டாவை வைத்து பார்த்தால் இது நமக்கு தெளிவாக தெரிகிறது. ஜெர்மனியின் பிராங்க்ஃபர்ட்டில் இருந்து டெல்லிக்கு வரும் லுஃப்தான்சா விமானம் LH-760 இப்பொழுது கூடுதலாக 1 மணி நேரம் பறந்துள்ளது. பாகிஸ்தான் வான்வெளியை லுஃப்தான்சா விமானம் பயன்படுத்தாததாலேயே கூடுதல் நேரம் ஆகியுள்ளது. மறு அறிவிப்பு வரும் வரை பாகிஸ்தான் வான்வெளியை தவிர்ப்பதாக லுஃப்தான்சா குழுமம் ஏற்கனவே அறிவித்துவிட்டது. அங்குள்ள சூழலை உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும் அதற்கேற்ப அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் குழுமம் தெரிவித்துள்ளது. இதுபோல பிரிட்டிஷ் ஏர்வேஸ் விமானமும் பாகிஸ்தான் வான்வெளியை தவிர்த்து அரேபிய கடல் வழியாக பயணித்துள்ளது. அதேபோல ஸ்விஸ் இன்டர்நேஷனல் ஏர்லைன்ஸ் மற்றும் எமிரோஸ் ஆகிய நிறுவனங்களும் சில விமானங்களும் பாகிஸ்தான் ஏர்லைன்ஸை தவிர்த்து வருவதாக தெரிவித்துள்ளது. இந்திய பாகிஸ்தான் பதற்றத்தை காரணம் காட்டி ஏர் பிரான்ஸ் நிறுவனமும் பாகிஸ்தான் வான்வெளி தவிர்த்ததாக அறிவித்துள்ளது. மறு அறிவிப்பு வரும் வரை பாகிஸ்தான் வான்வெளியை பயன்படுத்தப் போவதில்லை என்பதை ஏர் பிரான்ஸ் அதிகாரப்பூர்வமாகவே அறிவித்துள்ளது. பாகிஸ்தான் வான்வெளியை தவிர்ப்பதால் விமான பயணிகளுக்கு கூடுதல் நேரம் ஆகிறது. இதனால் டெல்லி, பாங்காக் மற்றும் ஹாசிமின் போன்ற இடங்களுக்கு அட்டவணையை திட்டங்களையும் மாற்றி வருவதாக ஏர் பிரான்சிஸ் தெரிவித்துள்ளது. பொதுவாக ஒரு விமான நிறுவனம் ஒரு நாட்டின் வான்வெளியை பயன்படுத்துகிறது என்றால் அதற்கு குறிப்பிட்ட தொகையை கட்டணமாக செலுத்த வேண்டும். விமானத்தில் சைஸ், வான்வெளியின் எவ்வளவு தூரத்தை பயன்படுத்துகிறது ஆகியவற்றை கணக்கில் கொண்டு குறிப்பிட்ட தொகையை கட்டணமாக செலுத்த வேண்டும். இப்பொழுது சர்வதேச விமான நிறுவனங்கள் பாகிஸ்தான் வான்வெளியை தவிர்க்கும் நிலையில் அந்நாட்டிற்கான வருமானம் கணிசமாக பாதிக்கப்படும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.